ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹாட் சாக்லேட் இருக்குது. பட் இந்த ஹாட் சாக்லேட் வந்து எனக்கு வந்து கோல்டாக வேணும். எனக்கு வந்து அதுவும் வந்து சீக்கிரமாகவே வந்து இது கோல்ட் ஆகணும் அப்படின்னா, இதை நீங்கள் நார்மலாக வச்சிங்க அப்படின்னா வந்து சில்லுன்னு ஆகும். பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த ப்ராசஸ் கோல்ட் ஆகிற ப்ராசஸை வந்து எப்படி ஸ்பீடப் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சில் வாட்டர் எடுத்துகிட்டு இந்த ஹாட் சாக்லேட் நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா கோல்ட் ஆகும். இன்னும் ஃபாஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இதை வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த தண்ணியை வந்து இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஸோ எப்படி பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் நார்மலாக உள்ளே வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் ஆகுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சிங்க. அதாவது இந்த உள்ளே இருக்க வாட்டர் வந்து கிளாக் வைஸ்லையும் இதில் இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் பண்ணி விட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சில்லுன்னு ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய வந்து பாத்திரம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிறது வந்து என்னோடய ஹாட் சாக்லேட் இருக்குது கிளாஸ். ஸோ இது வந்து நார்மல் வாட்டர். ஸோ இந்த நார்மல் வாட்டர் வந்து இப்படி சுற்றும்போது இந்த உள்ளே இருக்க ஹாட் சாக்லேட் வந்து இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே வந்து எப்படி நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மெட்டல் பிளேட்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஹாட் இருக்குது, இங்கே வந்து கோல்டு இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து லிக்விட், ஹாட் லிக்விட், கோல்டு லிக்விட். ஸோ இது வந்து ஒரு லேயராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த லேயரை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் இருக்க எப்பயுமே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்னா ஹாட்லேருந்து கோல்டு தான் வந்து எப்பயுமே மூவ் ஆகும், ஓகேவா? எப்பயுமே நீங்கள் வந்து அந்த என்ட்ரோப்பியை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது இந்த என்டையர் யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் கோல்டு என்ன பண்ணணும்னா இதில் இருக்க ஹாட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இது அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா ஸோ இதிலிருந்து அதாவது இந்த ஃபஸ்ட் லேயர் அப்சர்வ் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு லேயர் அப்சர்வ் பண்ண லேயர்லேருந்து அடுத்த லேயருக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகணும். இதிலேருந்து அப்சர்வ் பண்ண ஹீட்டு, ஓகேவா? பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிறதுனால இதில் இருக்க அந்த லேயர்ஸ் நல்ல இதில் இருக்க லேயரை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த லேயர் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிடுச்சு, ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஹாட் சாக்லேட்டில் இருக்க ஹீட் வந்து இந்த லேயருக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகிடுச்சு. நடுவில் வந்து என்னோடய வெசல் இருக்குது. ஸோ இந்த லேயர் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து இதில் ட்ரான்ஸ்மிட் பண்ணாமல் புது லேயர் கொண்டு வரோம் இங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட்டாகவே நடக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம காரில் இருக்க அந்த ரேடியேட்டர்ஸு ஸோ இந்த விஷயம் எல்லாமே நடக்கும். ஸோ ரேடியேட்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பைப்ஸ் இருக்கும். ஸோ அது சர்ஃபேஸ் ஏரியாவெலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணி பாருங்கள்.